அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இது மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள புஷாவால் நகர ரயில் நிலையம். அந்த புஷாவால் நகரத்திலிருந்து கோவா நகருக்கு ரயில் புறப்படுகிறது. அந்த கோவா ரயிலில் நண்பர் ஒருவர் பயணம் செய்கிறார், தன்னுடைய 2 வயது மகனுடன். அவருடைய அந்த பிரயாணத்தின் போது அவருடைய அந்த 2 வயது மகனுக்கு காய்ச்சல் அடித்தது. அவர் இறங்க வேண்டிய இடம் மட்கோன் நகரத்திற்கு இன்னும் 7 மணி நேரம் ஆகும் என்று அறிகின்றார். தொலைபேசி மூலம், ஃபோன் மூலம் பேசி அறிகின்றார். மட்கோன் வர எவ்வளவு நேரம் ஆகும் என்று இவர் ஃபோனில் கேட்க, அங்கிருந்து பதில் வருகிறது, இன்னும் 7 மணி நேரம் ஆகும் என்று. எனவே அந்த நண்பர் ஒரு தேநீர் பிஸ்கட் வியாபாரியிடம், எங்களுக்கு மருந்து தேவைப்படுகிறது, அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையத்தில் ஏதேனும் மருந்துக்கு ஏற்பாடு செய்ய முடியுமா என்று ரயிலில் உள்ள ஒரு வியாபாரியிடம் கேட்கிறார், விசாரிக்கிறார். அந்த நண்பர் கேட்டதற்கு அந்த வியாபாரி சொல்லுகிறார், தேவையில்லை சார், நீங்கள் பயணச்சீட்டு பரிசோதகரை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு பிரச்சனை சரியாகிவிடும் என்று அந்த தேநீர் பிஸ்கட் வியாபாரி சொல்லுகின்றார். அந்த நண்பர் தன்னுடைய குழந்தையோடு பரிசோதகர் இருக்கக்கூடிய இடத்திற்கு இருக்கைக்கு சென்று அங்கே விவரம் சொல்லுகின்றார். தன் குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்கிறது என்று விவரம் சொல்லுகின்றார். அந்த பயணச்சீட்டு பரிசோதகர் நம் நண்பர் பயணியர் இருக்கைக்கே வந்து விவரம் கேட்கின்றார். இவர் சொல்லுகின்றார், நண்பர் சொல்லுகின்றார், என்னுடைய குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்கிறது சார், எங்களிடம் மருந்து இல்லை, அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையத்தில் மருந்து கிடைக்கும்போது ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்கின்றார். அந்த பரிசோதகர் அங்கே வந்து அவருடைய இருக்கை எண், குழந்தையின் பெயர் மற்றும் அந்த குழந்தைக்கு என்ன செய்கிறது, என்ன பிரச்சனை ஆகியன குறித்து விசாரித்து கேட்டு குறித்து கொண்டு ஃபோன் செய்கின்றார் பரிசோதகர். அந்த பரிசோதகர் அவர்களை குறித்து கொண்டு சென்ற பிறகு அந்த நண்பர் இப்படி நினைத்தார், வரக்கூடிய ரயில் நிலையத்தில் இருந்து ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டியதுதான், அல்லது இங்கு ரயிலில் ஏதேனும் ஒரு காகிதத்தில் மடித்து வைக்கப்பட்ட ஒரு மாத்திரையை யாரேனும் கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்று அந்த நண்பர் நினைத்தார். ஆனால் நண்பர் நினைத்ததற்கு மாறாக அடுத்து வந்த ரயில் நிலையத்தில் ஒரு மருத்துவர் ஒருவர் தன்னுடைய உதவியாளருடன் இவரிடம் வந்து, தன் நண்பரிடம் வந்து விசாரிக்க நிற்கின்றார், பரிசோதிக்க நிற்கின்றார். அவருடன் பயணச்சீட்டு பரிசோதகரும் உடன் இருக்கின்றார். அந்த மருத்துவர் அந்த குழந்தையை பரிசோதிக்கின்றார்.
குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் விபரம் சொல்கின்றார், விளக்கம் சொல்கின்றார். மருத்துவர் அருகில் நின்ற தன் உதவியாளரிடம் அந்த சிரப் பாட்டிலை கொடுக்க சொல்கின்றார். அந்த உதவியாளர் சிரப் பாட்டிலை அந்த குழந்தையின் தந்தையிடம் கொடுக்கின்றார். குழந்தையின் அப்பா அதை வாங்கிக் கொள்கின்றார். பிறகு மருத்துவர் தன் உதவியாளரிடம் சொல்லுகின்றார், சமையல் கூடத்திலிருந்து சிறிது உப்பு கொண்டு வர சொல்லுகின்றார். பிறகு சிரப்பை, மருந்தினை குழந்தைக்கு எப்படி கொடுப்பது என்ற முறைமையை அந்த மருத்துவர் அந்த குழந்தையின் தந்தையிடம், அந்த நண்பரிடம் எடுத்து சொல்கின்றார். சமையல் கூடத்திலிருந்து உப்பு கொண்டு வரப்பட்டது. உப்பை நீரில் கரைத்து அதில் துணியை நனைத்து அந்த துணியை நெற்றியில் போடச் சொல்லுகின்றார் மருத்துவர். இவ்வாறு குறிப்பிட சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகின்றார். மருத்துவர் சொன்னபடி உப்பு நீரில் நனைத்த துணியை நண்பர் தன்னுடைய குழந்தையின் நெற்றியில் போடுகின்றார். குழந்தைக்கு காய்ச்சல் நீங்கி குணமாகிவிட்டது. நண்பர் ஆச்சரியப்பட்டு பெருமைப்பட்டு பூரித்து போகின்றார். இப்படியான இந்த மருத்துவ சேவைக்கு அவர்கள் பணம் ஏதும் வாங்கவில்லை, பணம் பெறவில்லை. இப்படியான முறைமையான பக்குவமான பொறுப்புள்ள உதவி செய்யும் கருணை உள்ளம் கொண்ட அரசு அலுவலரை நான் பார்த்ததே இல்லை என்று நண்பர் அந்த பயணி ஆச்சரியப்பட்டு பெருமைப்பட்டு பூரித்து போகின்றார். இப்படி ஒரு சேவையை எங்கேனும் கேள்விப்பட்டதுண்டா? இந்த ரயில் மருத்துவ சம்பவம் என் நண்பர் என்னிடம் சொன்ன, எனக்கு வாட்ஸ்அப் மூலம் தகவல் அனுப்பிய, மெசேஜ் அனுப்பிய அண்மையில் நிகழ்ந்த உண்மை சம்பவமாகும். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.